சந்திரகிரி நாட்டை ஆண்டு வந்த மன்னர் மகாபிரதாபன். அவர் நல்ல முறையில அந்த நாட்டை ஆட்சி பண்ணிட்டு வந்தாரு. ஆனா அந்த நாட்டுக்கு வந்த கெட்ட நேரம் போல அந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் ஒரு வகை அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டாங்க. மன்னரும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. மன்னரும் அந்த நோயால் பாதிக்கப்பட்டு சாகும் தருவாய்க்கு போயிட்டாரு. மகனே தேவதித்தா, நான் இதுக்கப்புறம் உயிர் பிழைப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் இறக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நம்ம நம்பியிருந்த நம் நாட்டு மக்களை என்னால காப்பாற்ற முடியல. அதை நினைச்சுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. எனக்கு அப்புறம் இந்த நாட்டை நீதான் நல்லபடியா ஆட்சி பண்ணணும். எப்படியாவது இந்த நாட்டில் வந்திருக்க அரிய வகை நோய்க்கு ஒரு மருந்து கண்டுபிடி. எப்படியாவது நாட்டு மக்களை காப்பாத்து. அது மட்டும் இல்லாம உன்னுடைய அம்மாவை நல்லா பாத்துக்கோ. அப்பா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நம்மளுடைய அரசு வைத்தியர் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய வகை மருந்தை தயாரிச்சிருக்காங்க. அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய உடல்நிலை முன்னேறி வர வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள மனசு விடாதீங்க. மகனே தேவதித்தான், என்னுடைய உயிர் உடலை விட்டு பிரிய நேரம் வந்துடுச்சு. இதன் பிறகு நான் எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் அதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் சொல்றத மட்டும் நீ நல்லா கேட்டுக்கோ. நான் இறந்த பிறகு உன்னால நேரடியா அரசரா முடிசூட்ட முடியாது. நம்மளுடைய நாட்டோட விதிமுறை உனக்கு தெரியும். அதன்படி மகரிஷி முனிவரோட சம்மதம் தேவை. நீ அரசரா முடிசூட்டணும்னா நான் இறந்த பிறகு அவருடைய ஆலோசனையை கேட்டு நடந்துக்கப்பா என்று கூறினார் அரசர் மகா பிரதாபன். தன் கண்முன்னே தன் தந்தை இறக்கும் தருவாயில் இருப்பதை பார்த்தும் தன் நாட்டு மக்கள் அனைவரும் கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு அவதுருவதையும் பார்த்தும் தற்போது நாட்டின் பொறுப்பும் தன்மீது வந்து சேரப் போவதையும் எண்ணி இளவரசன் தேவதீத்தன்தான் என்ன செய்வது என்று புரியாமல் குழப்பத்தில் ஆழ்ந்து மன உளைச்சலுக்கும் ஆளானான். அதன் பிறகு அன்று இரவே அரசர் காலமானார். அரசர் இறந்து 2 நாட்களுக்குப் பிறகு மகரிஷி முனிவர் அரண்மனைக்கு வந்து இளவரசன் தேவதீத்தனை சந்தித்தார். வணங்குகிறேன் மகரிஷி முனிவரே. ஏன் நம் நாட்டிலுள்ள மக்களுக்கு இப்படி ஒரு துன்பம்? ஏன் என் தந்தை இறக்க வேண்டும்? நான் இப்ப என்ன செய்ய வேண்டும்? நான் மிகவும் குழப்பத்தில் உள்ளேன். தாங்கள் ஒரு ஞானி. தாங்கள் 200 வருடங்களை கடந்து வாழும் ஒரு மகான். தாங்கள்தான் நம் நாட்டிலுள்ள குழப்பத்திற்கும் நம் நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு காண வேண்டும். இளவரசன் தேவதித்தா, இந்நாடும் நாட்டு மக்களும் உன்னுடைய தந்தையும் இப்படி ஒரு கடினமான காலத்தை சந்திக்க வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி. அதன்படியே உன் தந்தையும் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இதை யாராலும் மாற்ற முடியாது. எழுதப்பட்ட விதி என்பதால் அனைவரும் இந்த கடின காலத்தை சந்தித்தேயாக வேண்டும். மகரிஷி முனிவரே, எழுதப்பட்ட விதி என்பதால் நாம் கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாதல்லவா? இதற்கு தீர்வுதான் என்ன? நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு எதுவும் புரியவில்லை. அதனால்தான் தாங்களை ஒரு வழி கேட்கிறேன். தேவதித்தா, தற்போது நம் நாட்டின் அரியணையில் அமர ஒரு அரசர் தேவை. தற்போது உன்னால் அரசராக முடிசூட்ட இயலாது. காரணம், சந்தனகிரி நாட்டின் விதிமுறைப்படி அரியணை ஏறும் அரசர் தன் மனைவி அரசியுடன் மட்டுமே அரியணையில் அமர முடியும். ஆனால் உனக்கு இன்னும் திருமணமாகவில்லை. அதனால் நீ திருமணம் முடித்தால் மட்டுமே நீ அரசராக முடிசூட்ட முடியும். முனிவரே, எனக்கு நம் நாட்டின் விதிமுறை நன்றாக தெரியும். தற்போது நம் நாட்டு மக்கள் அனைவரும் கொடிய நோயால் அவதூறும் நிலை இருக்கும் பொழுது நான் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? எனக்கு நம் நாட்டிலுள்ள மக்கள் அனைவரையும் முதலில் காப்பாற்ற வேண்டும். அதற்கு ஏதாவது வழி இருந்தா கூறுங்கள். அதன் பிறகு நான் திருமணம் செய்து கொண்டு அரசராக முடிசூட்டிக் கொள்கிறேன். தேவதித்தா, உன் கேள்விகளுக்கும் உன் குழப்பத்திற்கும் நம் நாட்டில் பதில் கிடைக்காது. நீ நம் நாட்டிலிருந்து தெற்கு திசையில் உள்ள தேசங்களுக்கு இதற்கான விடையை தேடிச் செல். அங்குதான் உன் கேள்விக்கு பதிலும் உன் திருமணத்திற்கான வழியும் கிடைக்கும். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். அடுத்த 10 நாட்கள் மட்டுமே உனக்கு அவகாசம் உள்ளது. அதற்குள் எப்படியும் அரசர் இழந்த செய்தி அனைவருக்கும் தெரிந்துவிடும். அரசர் இல்லாத அரியணையை கைப்பற்ற எதிரி நாட்டு மன்னர்களும் முயற்சி செய்வார்கள். ஏன் நம் நாட்டுக்குள்ளே இருக்கும் சூழ்ச்சிக்காரர்களும் முயற்சி செய்வார்கள். அப்படி ஒன்று நடைபெற்றால்
நம் நாடு வெளிநாட்டு மன்னர் கைகளிலோ இல்ல நம் நாட்டின் சூழ்ச்சிக்காரர் கைகளிலோ சென்றடைய வாய்ப்புள்ளது. சரிங்க முனிவரே, நீங்க சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. நான் எப்படியாவது கடினமாக முயற்சி செய்து அடுத்த 10 நாட்களுக்குள் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்கிறேன். நான் சிறிதும் தாமதிக்காமல் தாங்கள் கூறிய திசையில் நாளை காலை விடிந்தவுடன் என் பயணத்தை நான் தொடங்குவேன். தேவதித்தா, உன்னோட பயணத்தை தொடங்குவதற்கு முன் நீ உனக்கு நம்பிக்கையான ஒருவரை அரியணையை பாதுகாக்க நியமித்துச் செல். நாட்டில் என்ன நடக்கிறது, அரண்மனைக்குள் என்ன நடக்கிறது என்பதை உனக்கு அடிக்கடிக்க தகவல் கூறச் சொல்லு. அப்பொழுதுதான் நாட்டுக்குள் நடக்கும் சூழ்ச்சி அரசியல் எல்லாம் உனக்கு தெரியும். மகரிஷி முனிவரே, தாங்கள் கூறுவதும் சரிதான். தாங்கள் கூறியபடியே எனக்கு நம்பிக்கையான ஒருவரை நான் அரியணையை பாதுகாக்க நியமித்துவிட்டு செல்கிறேன். என் பயணத்தில் நான் வெற்றி பெற உங்களது ஆசீர்வாதம் வேண்டும். தயவு கூர்ந்து என்னை ஆசீர்வதியுங்கள். அதன் பிறகு மகரிஷி முனிவர் தேவதித்தனை ஆசீர்வதித்து அங்கிருந்து சென்றார். மகரிஷி முனிவரின் அறிவுரையை ஏற்ற தேவதித்தன் தனக்கு நெருக்கமான மற்றும் நம்பிக்கை கூறிய மேலும் சந்தனகிரி நாட்டின் படைத்தளபதியுமான வித்யாபதியை அழைத்தான். இளவரசே, தாங்கள் என்னை தனிமையில் சந்திக்க அழைத்ததன் காரணம் என்ன? வித்யாபதி, நான் இருக்கும் மனநிலையில் தற்போது நான் யாரை நம்புவது, யாரிடம் பொறுப்புகளை ஒப்படைப்பது என ஒன்றும் புரியவில்லை. நீ எனக்கு நெருங்கிய நண்பன். அது மட்டுமல்லாமல் இந்த சந்தனகிரி நாட்டின் சிறந்த தளபதியும் கூட. நீ எந்த சூழ்நிலையிலும் எனக்கோ இல்லை இந்த நாட்டிற்கோ துரோகம் இழைக்க மாட்டாய் என நான் நம்புகிறேன். தேவதித்தா, நான் நாட்டின் தரைத்தளபதியாக இல்ல, உன் நண்பனாக கூறுகிறேன். குருகுலத்தில் ஒன்றாக பயின்று சிறு வயதிலிருந்தே ஒன்றாக வளர்ந்து பாலிய சிநேகிதர்கள் நாம். என் மீது நம்பிக்கை கொள். நான் ஒருபோதும் உனக்கு துரோகம் நினைக்க மாட்டேன். மிகவும் குழப்பத்தில் இருந்த தேவதித்தனுக்கு வித்யாபதி கூறிய வார்த்தைகள் மலை போல நம்பிக்கையை கொடுத்தது. அதன் பிறகு மகரிஷி முனிவர் கூறியதையும் தான் மறுநாள் காலை விடிந்தவுடன் சந்தனகிரி நாட்டிற்கு தெற்கு திசையில் பயணம் செல்ல உள்ளதையும் தான் வரும் வரை அரியணையை பாதுகாக்க வேண்டியது வித்யாபதியின் பொறுப்பு எனவும் தேவதித்தன் வித்யாபதியிடம் கூறினான். இளவரசே, நான் தங்களுடன் வர இயலவில்லை என்றால் எனக்கு நம்பிக்கைக்குரிய மற்றும் திறமை வாய்ந்த 10 மெய்க்காவலர்களை தங்களுடன் அனுப்பி வைக்கிறேன். அவர்கள் உயிரை கொடுத்தாவது தங்களை பாதுகாப்பர். இல்லை வித்யாபதி, எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை. நான் தனியாக தான் என்னுடைய பயணத்தை மேற்கொள்ளப் போகிறேன். இளவரசி, என்ன கூறுகிறீர்கள்? நான் இங்கு அரியணையை பாதுகாக்கும் பொழுது தாங்கள் செல்லும் இடத்தில் தாங்களுக்கு ஏதாவது நிகழ்ந்தால் நான் என்ன செய்வேன்? நான் அரியணையை மட்டும் பாதுகாத்து என்ன பிரயோஜனம்? இல்லை வித்யாபதி, நான் இளவரசனாக மற்ற தேசங்களுக்கு பயணம் செல்லப் போவதில்லை. நான் யாருக்கும் தெரியாமல் ஒரு சாதாரண மனிதனாக தான் பயணம் செய்யப் போகிறேன். நான் இளவரசனாக பயணம் செய்தால் நீ எவ்வளவு பாதுகாப்பு எனக்கு கொடுத்தாலும் சரி, சூழ்ச்சிக்காரர்களும் எதிரி நாட்டு மன்னர்களும் எப்படியாவது என்னை சிறைபிடித்து விடுவார்கள். நான் ஒரு சாதாரண மனிதனாக செல்வதே நான் போகும் செயலை முடிப்பதற்கு சிறந்த வழியாகும். ஆனால் இளவரசே, தாங்கள் ஒரு இளவரசனாக இல்லாமல் சாதாரண ஒரு மனிதனாக மற்ற தேசங்களுக்கு பயணம் செல்லும் போது அங்கிருக்கு திருடர்களாலும் கொள்ளைக்காரர்களும் தங்களுக்கு ஆபத்து ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுது என்ன செய்வீர்கள்? நான் இளவரசன் வித்யாபதி. நான் சிறு வயதிலிருந்து சண்டை பயிற்சியை கற்றுக்கொண்டவன். என்னால் என்னை பாதுகாக்க முடியும். நீ என்னை பற்றி கவலைப்படாதே. நான் உனக்கு கொடுக்கும் கடமையை மட்டும் சரியான முறையில் செய், அது போதும் என்று தேவதித்தன் திட்டவட்டமாக கூறியதால் தேவதித்தன் கூறியதற்கு சரி என ஒப்புக்கொண்டான் வித்யாபதி. மறுநாள் காலை விடிந்தது. இளவரசன் தேவதித்தன் அவசரமாக அரசவையை கூட்டினான். நாம இன்னைக்கு நம்முடைய அரசரை இழந்துட்டு நிக்கிறோம். நம்மளுடைய அரசர் இழந்தது நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய வருத்தம். ஆனா அரியணையில அடுத்த அரசரா நான் உட்கார வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். அதுக்கு எனக்கு திருமணம் நடந்தா மட்டும்தான் என்னால அரசரா பதவி ஏத்துக்க முடியும். அதுக்கு சில சாங்கிய சம்பிரதாயம் செய்ய வேண்டியிருக்கிறதுனால நான் இன்னைக்கே மகரிஷி முனிவரோட ஆசிரமத்துக்கு போக போறேன். அடுத்த 10 நாளைக்கு நான் மகரிஷி முனிவர் கூட அவருடைய ஆசிரமத்தில் தான் தங்குவேன். அதனால நான் அரண்மனைக்கு திரும்ப வர வரைக்கும் அரியணையை பாதுகாக்கிற பொறுப்பை நம்ம நாட்டோடைய படைத்தளபதியான வித்யாபதி கிட்ட ஒப்படைக்கிறேன்.
நீங்க அரசு சார்ந்த எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அமைச்சர்கள் வித்யாபதி கிட்ட கலந்துரையாடிட்டு தான் அந்த முடிவை எடுக்கணும்னு நான் உத்தரவிடுறேன். மேலும் எனக்கு ஏதாவது தகவல் சொல்லணும்னா அது வித்யாபதி கிட்ட சொல்லி தான் என்கிட்ட தகவல் சொல்லணும். நேரடியா என்னை சந்திக்க யாரும் முயற்சிக்க கூடாது, யாரும் மகரிஷி முனிவரோட ஆசிரமத்திற்கு வரக்கூடாதுன்னு நான் உத்தரவிடுறேன். இளவரசே, என்ன கூறுகிறீர்கள்? அரசர் அரண்மனையில் இல்லாத பொழுது அரியணை பாதுகாக்கும் பொறுப்பாயிருந்தாலும் சரி, அரசு முடிவுகள் எடுக்கும் பொறுப்பாக இருந்தாலும் சரி, அதை நம் தலைமை அமைச்சர் தானே பார்த்துக் கொள்வார். தற்போது தாங்கள் ஏன் ஒரு படைத்தளபதியிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறீர்கள்? ஏன் அமைச்சர்கள் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என? அமைச்சர் குலக்கேது, அமைதியாக இருங்கள். இளவரசர் எந்த முடிவெடுத்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். மேலும் தாங்கள் யாரிடம் கேள்வி கேட்கிறீர்கள்? நம்முடைய வருங்கால அரசர் அவர். அவர் எடுக்கும் முடிவிற்கு நாம் கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். தலைமை அமைச்சரே, ஆனால் தாங்கள் இங்கு இருக்கும் பொழுது படைத்தளபதியிடம் பொறுப்புகளை ஒப்படைப்பது எந்த விதத்தில் சரி? படைத்தளபதி வித்யாபதி இளவரசருடைய நெருங்கிய நண்பர். அதனால் நம்பிக்கையின் பேரில் அவரிடம் பொறுப்புகளை அவர் ஒப்படைக்கிறார். அதில் ஒன்றும் தவறு இல்லை குலக்கேது. இளவரசரே, அமைச்சர் குலக்கேது தங்களிடம் இப்படி பேசியதற்கு நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். தாங்கள் கூறியபடியே அரச முடிவுகள் எதுவாயிருந்தாலும் அதை நம்முடைய நாட்டின் படைத்தளபதியான வித்யாபதியிடம் கலந்துரையாடியே இருப்பேன். மேலும் வித்யாபதியுடன் சேர்ந்து அரியணையை பாதுகாக்கும் பொறுப்பை செம்மையான செய்து வித்யாபதி போலே நீங்கள் திரும்ப வரும்பொழுது தங்களிடம் என்னுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நான் நிரூபிப்பேன். தாங்கள் எதற்கும் தயங்காமல் மகரிஷியின் ஆசிரமத்திற்கு சென்று வாருங்கள். அதன் பிறகு இளவரசன் தேவதித்தன் தன்னுடைய பயணத்திற்கு தயாரானான். இளவரசி, நான் தங்களுடன் 4 காவலர்களை துணையாக அனுப்புகிறேன். அவர்கள் நால்வரும் தாங்கள் நம் நாட்டின் எல்லையை தாண்டும் வரை துணையாக வருவார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு நான் வேறு பணிகள் கொடுத்துள்ளேன். அதை அவர்கள் பார்க்கச் சென்று விடுவார்கள். நாட்டிலிருந்து பார்ப்பவர்கள் அனைவருக்கும் தங்களுடன் 4 காவலர்கள் மகரிஷி ஆசிரமத்தில் துணையாக உள்ளனர் என எண்ணுவார்கள். அதனால் யாருக்கும் சந்தேகம் வராது. தாங்கள் எப்பொழுது தங்களது பணிகளை முடித்துவிட்டு அரண்மனைக்கு திரும்புகிறீர்களோ அப்பொழுது நம் நாட்டின் எல்லையிலிருந்து இந்த காவலர்களும் தங்களுடன் சேர்ந்து நாட்டிற்குள் திரும்ப வருவார்கள். அதன் பிறகு இளவரசரும் காவலர்களும் தங்கள் பயணத்தைத் தொடங்கினர். அதன் பிறகு இளவரசன் தேவதித்தனும் 4 காவலர்களும் சந்தனகிரி நாட்டின் எல்லைப் பகுதிக்கு வந்த பிறகு, காவலர்களே, தாங்கள் இதுவரை என்னுடன் வந்ததற்கு நன்றி. இதற்கு மேல் நான் பயணத்தை தனியாக மேற்கொள்கிறேன். தாங்கள் அனைவரும் வித்யாபதி தங்களுக்கு கொடுத்த பணிகளை முடித்துவிட்டு நாட்டின் எல்லைப் பகுதியில் எனக்காக காத்து கொண்டிருங்கள். இளவரசே, பாதுகாப்பாக தங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்கள். படைத்தளபதி வித்யாபதியின் வளர்ப்பு புறா தங்களை தொடர்ந்தே வரும். தங்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் அதன் காலில் என்ன தகவல் வேண்டாமனாலும் கட்டி அனுப்புங்கள். அது நேரடியாக படைத்தளபதி வித்யாபதியிடம் சென்று சேரும் என்று கூறிவிட்டு காவலர்கள் அவர்களது பணியை பார்க்க சென்றுவிட்டனர். மேலும் இளவரசனும் தனது கடமையை முடிக்க சென்றான். தலைமை அமைச்சரே, தாங்கள் ஏன் இளவரசன் கூறியதற்கு சரியென ஒப்புக்கொண்டீர்கள்? இதுதான் தாங்கள் அரியணை கைப்பற்ற சரியான தருணம். ஆனால் தற்போது அரியணை பாதுகாக்கும் பொறுப்பு வித்யாபதியிடம் உள்ளது. அவனை மீறி நாம் எப்படி அரியணையை கைப்பற்றுவது? அமைச்சர் குலக்கேது, நாம் இளவரசனை நேரடியாக எதிர்ப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். இப்பொழுது என்ன ஆயிற்று? அரியணையை பாதுகாக்கும் பொறுப்பு மட்டுமே வித்யாபதியிடம் உள்ளது. நாம் அரியணையை அலங்கரிக்கும் பொறுப்பை எடுத்துக்கொள்வோம். நாட்டில் பரவும் கொடிய நோயை ஆயுதமாக பயன்படுத்தி நாட்டு மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்துவோம். இளவரசர் நாட்டில் நடக்கும் பிரச்சனையை சரி செய்ய முடியாததால் நாட்டை விட்டு ஓடிவிட்டார் என ஒரு வதந்தியை கிளப்புவோம். இளவரசர் 10 நாட்களுக்கு பிறகு திரும்பி இங்கு வந்தாலும் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதபடி நாம் ஒரு சூழ்ச்சி புரிவோம். இதற்கு இளவரசர் இந்த நாட்டில் இல்லாத பொழுதுதான் சரியான தருணம். நமக்கு நம்முடைய சூழ்ச்சியை நிறைவேற்ற வேண்டுமானால் அதற்கு சரியான தருணம் இளவரசர் இந்த நாட்டில் இல்லாத தருணம்தான். இதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். ஒரு பக்கம் அரண்மனையில் படைத்தளபதி இளவரசனையும் அரியணையையும் பாதுகாக்கும் முயற்சி செய்கிறான். மறுபக்கம் அமைச்சர்கள் ஒன்று கூடி அரியணையை கைப்பற்ற என்ன சூழ்ச்சி புரியலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இது எதுவும் தெரியாத தேவதித்தன்
தன் நாட்டு மக்களை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என தேசமாக அலைந்து கொண்டிருக்கிறான். என் நாட்டிலிருந்து நான் பயணத்தை தொடங்கி இதுவரை 3 நாட்கள் ஆகியது. நான் இதுவரை 3 தேசங்களையும் கடந்து வந்து விட்டேன். 2 தேசங்களில் மட்டுமே என்னால் அரசு வைத்தியர்களை நேரடியாக சந்தித்து பேச முடிந்தது. ஆனால் 3வதாக கடந்து வந்த தேசத்தில் அரசு வைத்தியரை என்னால் நேரடியாக சந்திக்க முடியவில்லை. காரணம், இளவரசரோ இல்ல அரசரோ மட்டுமே அரசு வைத்தியரை சந்திக்க முடியும் என கட்டுப்பாடு உள்ளது. இப்பொழுது நான் என்ன செய்வது? என் மக்களை பாதித்துள்ள நோய்க்கு என்னால் மருந்து கண்டுபிடிக்கவே முடியாதா? எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. என் தாயின் நிலைமையும் அங்கு என்ன என்று தெரியவில்லை. அங்கு வித்யாபதியும் என்ன செய்கிறார் என்று ஒன்றும் புரியவில்லை என்று கொஞ்சம் நம்பிக்கை குறைந்து புலம்ப ஆரம்பித்தான் இளவரசன் தேவதித்தன். இல்லை, நான் ஏன் நம்பிக்கை இழக்கிறேன்? மகரிஷி முனிவர் தெற்கு தேசங்களில் தனக்கான பதில் கிடைக்கும் என கூறி அனுப்பினார். நான் நம்பிக்கை இழப்பதால் ஒரு பிரயோஜனமும் அல்ல. மகரிஷி கூறிய வார்த்தைகளை நினைவில் வைத்து இன்னும் வேறு சில தேசங்களில் எனக்கு தேவையான பதிலை தேடுவதே சிறந்த வழி. இன்று தனக்குள் நம்பிக்கை வரவழைத்துக் கொண்டு மறுபடியும் தன்னுடைய பயணத்தைத் தொடங்கினான் இளவரசன் தேவதித்தன். 3 நாட்கள் 5 நாட்களாக மாறியது. இளவரசன் தேவதித்தன் பல தேசங்களில் அலைந்தான். ஆனால் தற்பொழுதும் அவன் நாட்டு மக்களை குணப்படுத்தும் மருந்தை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. படைத்தளபதியே, இளவரசர் நாட்டை விட்டு ஓடிவிட்டார், அவர் திரும்ப அரண்மனைக்கு வரமாட்டார் என்ற வதந்தி மக்களிடையே வெகுவாக பரவி வருகிறது. என்ன கூறுகிறாய்? இது போன்ற ஒரு பொய்யா தகவலை யார் மக்களிடையே பரப்பியது? எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. சூழ்ச்சிக்காரர்கள் அரியணையை கைப்பற்ற தங்களது சூழ்ச்சியை ஆரம்பித்து விட்டனர். நம்முடைய இளவரசர் அரண்மனையிலிருந்து சென்று 7 நாட்களாகியது. இதுவரை அவர் மருந்தை கண்டுபிடித்தாரா இல்லையா என எதுவும் தெரியவில்லை. அவர் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்றும் ஒன்றும் புரியவில்லை. எனக்கும் இதை அனைத்தையும் யோசிக்கும் பொழுது குழப்பமாக உள்ளது. நான் ஒரு இடத்திற்கு சென்று வருகிறேன். அதற்குள் இந்த தகவலை பரப்பியதை யார் என விசாரித்து வை என்று கூறி படைத்தளபதி வித்யாபதி ஒரு இடத்திற்கு சென்றான். மகரிஷி முனிவரே, தங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் அல்ல. என் நாட்டு மக்களும் எங்கள் நாட்டு இளவரசரும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? சூழ்ச்சிக்காரர்கள் தற்பொழுதே அரியணையை கைப்பற்ற தங்கள் சூழ்ச்சியை ஆரம்பித்து விட்டனர். எப்படியும் இளவரசரின் தலைக்கு விலை வைத்திருப்பர். நான் இளவரசின் பாதுகாப்பை எண்ணி மிகவும் வருத்தம் கொள்கிறேன். வித்யாபதி, உன்னை போன்ற ஒரு நண்பன் இருக்கும் வரை தேவதித்தனை யாராலும் நெருங்க முடியாது. தேவதித்தனுக்கு 2 வகையான விதி விதிக்கப்பட்டுள்ளது. அதனால் அவன் வாழ்வில் என்ன ஆகப் போகிறான் என்பது எனக்கும் சரியாக தெரியாது. அவன் எந்த அளவிற்கு பெரியவர்கள் கூறும் கருத்தை மனதில் நிறுத்துகிறானோ அதை பொறுத்தே அவனது வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்போது நீ அரண்மனையில் அரியணை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். நீ அரண்மனையில் இல்லாமல் இருப்பது மிகவும் தவறு. நீ அரண்மனைக்கு சென்று நாட்டில் நிலவும் குழப்பத்திற்கு தீர்வு காணப்பாரு என்று கூறி வித்யாபதியை அரண்மனைக்கு அனுப்பி வைத்தார் மகரிஷி முனிவர். 9 நாள் ஆகியது. இன்னும் தேவதித்தன் தன் நாட்டில் பரவும் நோய்க்கான மருந்தை கண்டுபிடிக்கவில்லை. தனக்கிருந்த கொஞ்சம் நெஞ்சம் நம்பிக்கையும் இழந்து ஒரு இடத்தில் என்ன செய்வது, எங்கு செல்வது, யாரிடம் கேட்பது என்று ஒன்றும் புரியாமல் பித்து பிடித்தது போல அமர்ந்திருந்தான். யாருப்பா நீ? நீங்க என்ன பண்ற? உன்னை பார்த்தா இந்த கிராமத்தை சேர்ந்த மாதிரியே தெரியலையே. இது வரைக்கும் உன்னை நான் இங்க பார்த்ததும் இல்ல. நீ ரொம்ப களைப்பா இருக்க போல. அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப சோகமா வேற இருக்க. ஏன், நீ எதுவும் சாப்பிடலையா? உனக்கு சாப்பாடு வேணுமா என்ன? என்னோட வீட்டுக்கு வரியா? நான் உனக்கு சாப்பாடு தரேன் என்று ஒரு மூதாட்டி தேவதித்தனை பார்த்து கேட்டார். ஆனால் தேவதித்தன் அந்த மூதாட்டி கூறியதற்கு எதுவும் பதில் அளிக்கவில்லை. என்னப்பா, உன்கிட்ட தானே பேசுறேன், நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? எதுவா இருந்தாலும் மனசை விட்டு பேசு. அப்பதான் உன் மனசுல இருக்க கஷ்டம்லாம் நீங்கி உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த மூதாட்டி கூறியதை கேட்ட தேவதித்தன் தன் மனதை துறந்து தான் யார் என்பதையும் தான் எதற்காக இங்கு வந்துள்ளான் என்பதையும் அந்த மூதாட்டியிடம் கூறினான். ஓ, நீ ஒரு இளவரசனா? உனக்கு திருமணமாக போகுதா? அப்போ
இந்த வயதானவ சொல்ற அறிவுரைய நல்லா கேட்டுக்கோப்பா. உனக்கு வாழ்க்கை துணையா வரப்போற ஒரு பொண்ண சந்தோஷமா பாத்துக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ ஒரு ஆணுன்னு ஆணவம் கொள்ளாம அந்த பொண்ணுக்கு என்ன தேவையோ அது அந்த பொண்ணோட விருப்பத்துக்கு விடுறதுதான் அந்த பொண்ணை சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கும் நீ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கும் இருக்கிற ஒரே வழி. இத மட்டும் என்னைக்கும் மறந்துடாத. ஆட்டி, எனக்கு இப்ப திருமணத்துக்கு மேலாம் ஆசை இல்ல. என்னோட முதல் கடமை என் நாட்டு மக்களை நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். என் நாட்டு மக்களுக்கு எதிரே பரவற அந்த கொடிய நோயை எப்படியாவது நான் ஒழிச்சு ஆகணும். அப்பதான் அடுத்த கட்டம் என் திருமணத்தை பத்தி நான் யோசிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நான் அரசரா முடிசூடவும் முடியும். அப்படியா? சரி, அப்படி என்ன நோய் தான் உன் நாட்டுக்குள்ள பரவுது? அத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லு. அதன் பிறகு அந்த நோயின் அறிகுறியைப் பற்றியும் அதன் வீரியத்தைப் பற்றியும் தெளிவாக அந்த மூதாட்டியிடம் தேவகித்தன் கூறினான். இந்த நோயை குணப்படுத்த முடியாமலாப்பா இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? இந்த நோய்க்கு உங்க அரசர் பலியானாரு. இதே நோய் தான் என்னோட கிராமத்திலயும் பரவுச்சு. அதுக்கு நான் தான் மருந்து கண்டுபிடிச்சேன். என் கிராமத்துல இருக்க ஒரு உயிர் கூட போகல. இப்போ எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. என்ன கூறுகிறீர்கள் பாட்டி? உண்மையாவா? அந்த நோய்க்கு மருந்துள்ளதா? நோயை குணப்படுத்த முடியுமா? அந்த நோய்க்கான மருந்து தங்களிடம் உள்ளதா? பாட்டி, தயவு செய்து உங்களை நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அந்த மருந்தை மட்டும் என்னிடம் கொடுங்கள். என் நாட்டு மக்களை காப்பாற்ற எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்றும் புரியவில்லை. தாங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள். புன், பொருள், நகை, நிலம் எது வேண்டுமானாலும் கேளுங்கள். நான் மறுக்காமல் கொடுக்கிறேன். எனக்கு அந்த மருந்தை மட்டும் ஒப்படையுங்கள். மருந்த உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்பா. ஆனா அதுக்காக நான் கேக்குற பரிச உன்னால எனக்கு கொடுக்கவே முடியாது. பாட்டி, அப்படி என்ன பரிசு கேட்கப் போகிறீர்கள்? எதுவானாலும் தயங்காமல் கேளுங்கள். நான் மறுக்காமல் தருவேன். இது இந்த இளவரசன் தங்களுக்கு தரும் வாக்கு. இளவரசனே, வாக்கு கொடுக்கறது முக்கியம் இல்ல. கொடுக்கற வாக்க எப்பாடு பட்டாவது காப்பாற்றணும். அப்படி காப்பாத்தலன்னா அது அரச குடும்பத்துக்கே ஒரு மிகப்பெரிய இழுக்கு. தெரியும்ல உனக்கு? பாட்டி, கொடுத்த வாக்கை மீறும் பழக்கம் எனக்கு இல்லை. நீங்கள் அந்த மருந்தை என்னிடம் கொடுங்கள். நீங்கள் கேட்கும் பரிசு தட்டாம நான் உங்களுக்கு தருவேன். அப்படியாப்பா? அப்படின்னா சரி, அந்த மருந்த நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அந்த மருந்துக்கு பதிலா நீ கொடுக்க வேண்டிய பரிசு என்னன்னா, என்ன நீ திருமணம் பண்ணி உன்னோட அரசவையில ராணியா என்ன அமர வைக்கணும். இதுக்கு உனக்கு சம்மதமா? என்று அந்த மூதாட்டி கூறினார். மூதாட்டி கூறியதைக் கேட்ட தேவதித்தன் ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்துவிட்டான். என்னப்பா, நான் என்ன பரிசு கேட்டாலும் தரேன்னு சொன்னேன். இப்ப என்ன எதுவும் பேசாம வாயடிச்சு போய் நிக்கிற? பாட்டி, நான் எப்படி தங்களை திருமணம் செய்து கொள்வது? தங்கள் வயது என்ன, என்னோட வயது என்ன? இது எப்படி சரியாக வரும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நான் சொன்னதுக்கு உனக்கு சம்மதமா இல்லையா? நீ சொன்னபடி வாக்க காப்பாத்த முடியுமா முடியாதா? அத மட்டும் எனக்கு சொல்லு. மகரிஷி கூறிய 10 நாட்கள் முடியப் போகும் நேரமும் வந்தது. தன் நாட்டு மக்களும் ஒருவர் ஒருவராக மரணித்து வந்தனர். இப்படி ஒரு சூழ்நிலையில்தான் என்ன செய்வது என்று ஒன்றும் புரியாமல் குழப்பத்தில் சிறிது யோசித்தான் தேவதித்தன். அதன் பிறகு தன் வாழ்க்கை வீணாய்ப் போனாலும் பரவாயில்லை, எப்படியாவது தன் நாட்டு மக்களையாவது காப்பாற்ற வேண்டும் என முடிவெடுத்த தேவதித்தன், பாட்டி, நீங்க சொல்றதுக்கு நான் சம்மதம் தெரிவிக்கிறேன். ஆனா நீங்க கொடுக்கிற மருந்த என் நாட்டு மக்களுக்கு கொடுத்து அவங்க முழுமையா குணமானா மட்டும் நீங்க சொல்றபடி நான் உங்களை திருமணம் பண்ணி என்னோட அரசவையில என்னோட பக்கத்துல உங்களை நான் ராணியா அமர்த்துவேன். இதுக்கு உங்களுக்கு சம்மதமா? சரிப்பா, நீ சொல்றது எனக்கு முழு சம்மதம். ஆனா என்கிட்ட மருந்த வாங்கிட்டு போய் உன் நாட்டு மக்களை குணப்படுத்திட்டு என்னை ஏமாத்திடலாம் மட்டும் நினைக்காத. நான் சாபம் விட்டா உன் நாடே இருக்கிற இடம் தெரியாம சுடுகாடா மாறிடும். சொன்ன வாக்க காப்பாத்துவன்னு நான் நம்புறேன். பாட்டி, என்னோட நாட்டு மக்கள் குணமானாக்கா நான் சொன்னபடி உங்களை நான் திருமணம் பண்ணிப்பேன். அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. அப்படின்னா சரிப்பா, நீ கொஞ்ச நேரம் இங்கேயே காத்துக்கிட்டு இரு.
நான் என் வீட்டு வரைக்கும் போய் மருந்த கொண்டு வந்து உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், சரியா? என்று கூறி அந்த மூதாட்டி அங்கிருந்து சென்றார். அதன் பிறகு சிறிது நேரத்திற்குப் பிறகு மருந்தைக் கொண்டு வந்து இளவரசன் தேவதித்தனிடம் ஒப்படைத்தார். இந்த மருந்த உன்னோட நாட்டுல இருக்க ஏரி, குளம், கிணறு, குடிநீர் இருக்க எல்லா இடத்துலயும் ஒரு சில சொட்டை கலந்து விடு. அந்த ஒரு சில சொட்டே போதும் உன்னோட நாட்டுல இருக்க எல்லா மக்களையும் குணப்படுத்த போதுமான அளவா இருக்கும். என்ன, இந்த ஒரு சில சொட்டே என் நாட்டு மக்கள் அனைவரையும் குணப்படுத்த போதுமான அளவா இருக்குமா? ஆமா, நீ என் மேல சந்தேகப்படாத. நான் சொன்னபடி செய். உன் நாட்டு மக்கள் எல்லாருமே சீக்கிரமா குணம் அடைஞ்சிடுவாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி பாட்டி. நீங்க சொன்னபடி என் நாட்டு மக்கள் எல்லாரும் குணமடைஞ்சாங்கன்னா நான் என் நாட்டில் இருக்க காவலர்களை இங்க அனுப்பி வைக்கிறேன். அவங்க உங்களை என்னோட அரண்மனைக்கு அழைச்சி வருவாங்க. அதுக்குள்ள நான் என்னோட கல்யாண ஏற்பாடுகள் எல்லாத்தையும் முடிச்சு வைப்பேன். அதுக்கப்புறம் நீங்க சொன்னபடி உங்களை நான் திருமணம் பண்ணி என்னுடைய ராணியா அரியணையில அமர்த்துறேன். நீ காவலர்களை அனுப்பி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ உன்னோட திருமண ஏற்பாடை மட்டும் பாரு. உன் திருமணத்துக்கு முன்னாடி நானே உன்னோட அரண்மனையில இருப்பேன் என்று அந்த மூதாட்டி கூறினார். மூதாட்டி கூறிய பேச்சில் ஏதோ ஒரு சூட்சமம் உள்ளது என யோசித்தான் தேவதித்தன். ஆனால் தற்போது மருந்து எடுத்துக்கொண்டு தன் நாட்டிற்குச் செல்ல வேண்டும் என்பதால் எதைப் பற்றியும் யோசிக்காமல் தன் நாட்டை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தான். அந்த மருந்தை எடுத்துக்கொண்டு தேவதித்தன் விரைவாக தன் நாட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கும் வழியில் இருவர் தேவதித்தனை வழிமறித்தனர். யார் நீங்கள் இருவரும்? ஏன் நாங்கள் இருவரும் என்னை வழிமறிக்கிறீர்கள்? நாங்க யாருன்னு இருக்கிறது இருக்கட்டும், நீ யாருன்னு சொல்லு. நான் ஒரு வழிப்போக்கன். நீங்கள் யார்? எங்க 2 பேரையும் பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? நீ யாருன்னு நீ பேசுற விதத்தை வச்சு உன்னை பார்த்தாலே தெரியல. நீ சந்திரகிரி நாட்டோட இளவரசன் தானே? நீங்கள் இருவரும் கொள்ளைக்காரர்கள் தானே? உங்களுக்கு என்ன வேண்டும்? தங்கம் தானே வேண்டும்? என்னிடம் இருக்கும் தங்கத்தை தங்களிடம் ஒப்படைத்து விடுகிறேன். எனக்கு வழிவிடுங்கள். எனக்கு அவசரமாக வேலை இருக்கிறது. நான் சென்றால்தான் என் நாட்டு மக்களை என்னால் காப்பாற்ற முடியும். தங்கம்மா, அதெல்லாம் உன் எதிர் நாட்டு அரசர் தேவையான அளவுக்கு என்கிட்ட கொடுத்துட்டாரு. அவருக்கு உன்னோட தலை வேணுமா? அதை தான் நான் இப்ப வெட்டி எடுத்துட்டு போறேன். இப்பொழுதுதான் தேவதித்தனுக்கு ஒரு விஷயம் புரிந்ததுதான். பாதுகாப்பில்லாமல் தனியாக வந்த விஷயம் எதிரி நாட்டு அரசர் ஒருவருக்கு தெரிந்து தன்னை கொல்ல கூலிப்படையை அமைத்து அனுப்பியுள்ளார்கள் என. தற்போது அவர் இருவரையும் தாக்கிவிட்டு எப்படி இங்கிருந்து தப்பிப்பது என தேவதித்தன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவனையும் தாண்டி ஒரு அம்பு ஒன்று சென்று அவன் எதிரில் இருக்கும் இருவரில் ஒருவரை தாக்கியது. இதைப் பார்த்த தேவதித்தன் திரும்பிப் பார்த்தான். அப்பொழுது அவன் கண்ட காட்சி அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தன் நாட்டில் இருந்து கிளம்பும் பொழுது தன்னுடன் வந்த 4 மெய்க்காவலர்கள் தன் பின்னே இருந்தனர். மெய்க்காவலர்கள் தாக்கியதில் தேவதித்தனைத் தாக்க வந்த இருவரில் ஒருவன் இறந்துவிட்டான். மற்றொருவன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான். தாங்கள் 4 இங்கு எப்படி வந்தீர்கள்? வித்யாபதி தங்களுக்கு கொடுத்த பணியை செய்யாமல் தாங்கள் இங்க என்ன செய்கிறீர்கள்? இளவரசே, படைத்தளபதி வித்யாபதி எங்கள் 4 கொடுத்த பணி தங்களுக்கு தெரியாமல் தங்களை பின்தொடர்ந்து தங்களை பாதுகாப்பதே. என் நண்பன் வித்யாபதி என் உயிர் மீது எப்பொழுதும் அக்கறை கொண்டுள்ளான். நான் நாட்டிற்கு திரும்பியவுடன் அவனுக்கு நன்றி கூறியே ஆக வேண்டும். சரி, வாருங்கள், நம் நாட்டிற்கு விரைவாக திரும்பிச் சென்றாக வேண்டும். நம் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும். வாருங்கள் என்று கூறி தனது காவலர்களை அழைத்துக் கொண்டு சந்திரகிரி நாட்டிற்கு திரும்ப வந்தான் தேவதித்தன். அவன் சிறிதும் தாமதிக்காமல் அவன் கொண்டு வந்த மருந்தை கிணறுகள், ஆறுகள், குளங்கள் என அனைத்திலும் ஒரு சில துளிகள் கலந்தான். மருந்து கலந்த தண்ணீரை பருக்கிய மக்கள் அனைவரின் உடல்நிலையும் ஒரு சில மணி நேரத்திற்குள்ளேயே சரியாகிவிட்டது. சந்திரகிரி நாட்டில் சூரியன் மறைந்து மறுநாள் காலை சூரியன் உதிக்கும் பொழுது அந்த நாட்டில் பரவி வந்த அரிய வகை நோய் வந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விட்டது. நாட்டு மக்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தனர். நாட்டு மக்களை காப்பாற்றிய தேவதித்தனை அனைவரும் வெகுவாக பாராட்டினர். மகனே தேவதித்தா, நான்
ஒரு தாயாக உன்னை நினைத்து பெருமிதம் கொள்கிறேன். உனது தந்தையை விட நீயே நாட்டின் மக்களின் மீது அதீத அன்பு வைத்துள்ளாய். அரசராவதற்கு முழு தகுதியும் உனக்கு உள்ளது. விரைவில் உனக்கொரு திருமணம் முடித்து வைத்து அரியணையில் உன்னை அமர வைத்தே ஆக வேண்டும். ஆமாம் இளவரசே, நீங்கள் நாட்டில் இல்லாத பொழுது நீங்கள் நாட்டை விட்டு ஓடிவிட்டதாகவும் திரும்ப வரப்போவதில்லை என்றும் ஒரு வதந்தியை நாட்டுக்குள் பரப்பிவிட்டனர். அதை நான் விசாரித்தேன். அந்த வதந்தியை பரப்பிவிட்டு அரியணைக்கு ஆசைப்பட்டது வேறு யாரும் இல்லை, நம் நாட்டின் தலைமை அமைச்சர் குலக்கேதுவும் தான். தாங்கள் அரசன் ஆனால் மட்டுமே இருவரின் பதவியை பறித்து இருவரையும் சிறையில் அடைக்க முடியும். அதற்கு முதலில் உங்களுக்கு திருமணம் நடைபெற்றாக வேண்டும். வித்யாபதி, நாளை காலை எனக்கு திருமணம் நடைபெறப் போகிறது. இன்று இரவுக்குள் திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. மகனே தேவதித்தா, நீ கூறுவதை கேட்கும்பொழுது எனக்கே ஆச்சரியமாக உள்ளது. திருமணம் என்றால் திருமணத்திற்கு மணப்பெண் தேவை. பெண் எங்கே? மணப்பெண் யார்? நீ சென்ற இடத்தில் யாரையாவது விரும்பினாயா என்ன? அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு அவசரமாக திருமண ஏற்பாடு செய்ய காரணம் என்ன? அம்மா, என்னை எந்த கேள்வியும் கேட்காதீர்கள். நான் விரைவாக திருமணம் முடித்தால் மட்டுமே அரியணையில் அரசராக அமர்ந்து இந்த நாட்டை என்னால் பாதுகாக்க முடியும். மேலும் நான் ஒருவருக்கு வாக்கு கொடுத்துள்ளேன். அந்த வாக்கை நான் விரைவாக நிறைவேற்றாவிட்டால் அது நம் நாட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து சேரும். இளவரசே, தாங்கள் எனக்கு கொடுத்துள்ள கால அவகாசத்தில் என்னால் ஆடம்பரமான திருமண ஏற்பாடுகளை செய்ய இயலாது. தவதி, நீ ஆடம்பரமான திருமண ஏற்பாடுகளை செய்ய வேண்டாம். எளிமையான திருமண ஏற்பாடுகளை செய்தால் கூட போதும். ஆனால் மறுநாள் காலை திருமணத்திற்கு அனைத்து விஷயங்களும் தயாராக இருக்க வேண்டும். இது என் உத்தரவு. மேலும் திருமணத்தை பற்றி இனிமேல் யாரும் என்னிடம் எதுவும் பேசாதீர்கள். தாங்கள் சென்று திருமணத்திற்கான ஏற்பாடுகளை பாருங்கள். நான் கொஞ்சம் என் அறையில் ஓய்வெடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டு தன் அறைக்கு வந்து சேர்ந்தான் தேவதித்தன். இரவு நேரம் வந்தது. தேவதித்தனின் மனதிற்குள் பல கேள்விகள். யார் அந்த பாட்டி? அந்த பாட்டி ஏன் அவரை திருமணம் செய்து அரியணையில் அரசியாக அமர வைக்க வேண்டும் என்று ஏன் கூறினார்? அது மட்டுமில்லாமல் தன் பாட்டி வயது உடைய ஒருவரை தான் எப்படி திருமணம் செய்து கொள்வது? ஆனால் கொடுத்த வாக்கையும் மீற முடியாது என்று தனக்குள் ஏதேதோ யோசித்துக் கொண்டு படும் குழப்பத்தில் இருந்தான். அப்பொழுது அவன் அறைக்குள் யாரோ இருப்பது போல அவனுக்கு தோன்றியது. ஆரங்கே, யார் என் அறைக்குள் இருப்பது? வெளியில் வாருங்கள். சந்திரகிரி நாட்டின் வருங்கால அரசே, தங்களுடைய அறையில் தங்களை தவிர வேறு யாரால் இருக்க முடியும்? அது தங்களின் வருங்கால அரசியாகத்தான் இருக்க முடியும். பாட்டி, நீங்களா? நீங்கள் எப்படி அரண்மனை காவலர்கள் கண்ணில் படாமல் என் அறைக்கு வந்து சேர்ந்தீர்கள்? அது என்னோட தனி திறமை இளவரசே. நீ எனக்கு வாக்கு கொடுத்தபடி என்ன திருமணம் பண்ணிக்க திருமண ஏற்பாடெல்லாம் நல்லாதான் பண்ணிட்டு இருக்க. சொன்ன வாக்க காப்பாத்துற இளவரசனாதான் இருக்க. ஆனா நாளைக்கு காலையில திருமணத்துக்கான பொலிவு உன் முகத்துல கொஞ்சம் கூட இல்ல. வருத்தம் மட்டும்தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் என்று அந்த மூதாட்டி தேவதித்தனை பார்த்து கேட்டவுடன் தேவதித்தன் என்ன கூறுவது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தான். இளவரசர் தேவதித்தா, உன்னோட அமைதிக்கான காரணம் எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. உன்னோட பாட்டி வயசுல இருக்க என்ன எப்படி திருமணம் செய்து உன்னோட பக்கத்துல அரசவையில அரியணையில எப்படி அமர வைக்கிறதுன்னு யோசிக்கிற, சரியா? நீயும் ரொம்ப நல்லவன் தான். உன்னோட நாட்டு மக்களுக்காக உன்னோட வாழ்க்கையே தியாகம் செய்ய துணிஞ்சிருக்க. அது மட்டும் இல்லாம சொன்ன வாக்க காப்பாத்துற இளவரசனாவும் இருக்கிற. சரி, நான் உனக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறேன். எனக்கு ஒரு அதிசய சக்தி இருக்கு. அந்த சக்திய நான் உனக்காக பயன்படுத்துறேன். இப்போ நான் உன்கிட்ட கேக்குறேன், இந்த வயதான பாட்டி அந்த அதிசய சக்திய பயன்படுத்தினா ஒரு இளம் பெண்ணா என்னால மாற முடியும். ஆனா பகல்ல ராணியா உங்க நாட்டு மக்கள் முன்னாடி ஒரு இளம் பெண்ணா நிக்க முடியும்.
இல்லனா இரவுல உன்னோட மனைவியா உன் அறையில இளம்பெண்ணா இருக்க முடியும். மத்தபடி பகல்லையும் இரவுலையும் இளம்பெண்ணா என்னால இருக்க முடியாது. உனக்கு எப்படி வேணும்னு நீயே சொல்லு என்று மூதாட்டி தேவதித்தனிடம் கேட்டார். மூதாட்டி கூறியது தேவதித்தனுக்கு குழப்பமாக இருந்தாலும் அவன் சிறிது யோசித்து ஒரு பதில் கூறினான். பாட்டி, தாங்கள் கூறுவது சாத்தியமா இல்லையா என்பதைப் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் ஒரு பெண்ணிற்கு என்ன தேவை என்பதை அந்த பெண்ணின் விருப்பத்திற்கே விடுவதே சிறந்தது என தாங்கள்தான் கூறினீர்கள். அதனால் நான் என் விருப்பத்தை இதில் கூறாமல் தாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தங்கள் விருப்பத்திற்கே விட்டு விடுகிறேன். தாங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இளவரசே, நீ உன்னோட விருப்பத்திற்கு முடிவெடுக்காம என்னோட விருப்பத்திற்கு விட்டதால நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் இரவிலும் சரி பகலிலும் சரி மக்கள் முன்னிலையும் சரி இல்லைன்னா தனி அறையிலையும் சரி நான் இளம் பெண்ணா மாறி வாழ்நாள் முழுவதும் உன்னோட மனைவியா உன் கூட வாழணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்று கூறி வயதான தோற்றமுடைய மூதாட்டி தேவதித்தன் கண்முன்னே இந்த பூலோகத்திலேயே மிக அழகான இளம்பெண்ணாக மாறி நின்றாள். இதைப் பார்த்து தேவதித்தன் அதிர்ச்சியில் வாயடைத்துப் போய் நின்றான். இளவரசே, தாங்கள் மிகவும் குழப்பத்தில் உள்ளீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே புரிகிறது. தற்போது தாங்கள் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. நான் வயதான மூதாட்டியும் அல்ல, இந்த பூலோகத்தைச் சேர்ந்தவளும் அல்ல. நான் இந்திரலோகத்தைச் சேர்ந்த ஒரு பெண். நான் இந்திரலோகத்தில் இருக்கும் பொழுது செய்த சிறிய தவறுக்கு அங்குள்ள இந்திரன் என்னை சபித்து இந்த பூலோகத்துக்கு அனுப்பி வைத்து விட்டார். நான் வயதான தோற்றத்துடன் இந்த பூலோகத்தில் அலைந்து திரிந்து தான் மக்கள் மீது அதீத அன்பு கொண்டவனாகவும் தான் கொடுத்த வாக்கை எப்பாடு பற்றாவது நிறைவேற்ற வேண்டுமென்று முயற்சி செய்பவனாகவும் இருக்கும் ஒரு அரசனை திருமணம் செய்து அவனுக்கு சிறந்த மனைவியாகவும் அவன் நாட்டு மக்களுக்கு சிறந்த அரசியாகவும் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய சாபம். நாம் திருமணம் முடித்து அரசர் என்று இறக்கிறாரோ அன்று என் சாபம் முடிந்து நான் திரும்ப இந்திரலோகத்துக்கு சென்று அடைவேன். அதுவரை நான் தங்களுக்கு சிறந்த மனைவியாகவும் தங்கள் நாட்டிற்கு சிறந்த அரசியாகவும் இருப்பேன் என்று கூறினாள் அந்த இளம்பெண். அந்த இளம்பெண் கூறியதைக் கேட்ட பிறகு தான் மகரிஷி முனிவர் ஏன் தன்னை தெற்கு திசை நோக்கி அனுப்பி வைத்தார் என்பது தற்போது அவனுக்கு புரிந்தது. மறுநாள் காலை விடிந்தது. இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. தனக்கு இப்படி ஒரு அழகிய மருமகள் கிடைத்ததையும் மக்களும் தங்களுக்கு இப்படி ஒரு அழகான அரசி கிடைத்ததையும் தன் நண்பனுக்கு இப்படி ஒரு அழகான மனைவி கிடைத்ததை எண்ணி அனைவரும் சந்தோஷப்பட்டனர். அதன் பிறகு திருமணம் முடிந்த கையோடு தனக்கு சூழ்ச்சி புரிந்த 2 அமைச்சர்களிடமிருந்தும் பதவியை பறித்து இருவரையும் சிறையில் அடைத்தார் அரசர் தேவதித்தன். மேலும் தன்னுடைய கஷ்ட காலத்தில் தனக்கு உறுதுணையாக இருந்த தன்னுடைய படைத்தளபதியும் தன்னுடைய நெருங்கிய நண்பனுமான வித்யாபதியை சந்திரகிரி நாட்டின் தலைமை அமைச்சராக அரியணையில் அமர்த்தினார் அரசர் தேவதித்தன்.